அனைவருக்கும் வணக்கம். இயந்திர மோட்டார் வாகனத்தில் இந்த தொகுதிக்கு வரவேற்கிறோம். இன்றைய வீடியோவில் டியூப் மற்றும் டியூப்லெஸ் டயர் பஞ்சர் ஆகிய இரண்டையும் சரிபார்த்து சரி செய்ய கற்றுக்கொள்வோம். இந்த பதிவின் முடிவில் நீங்கள் பின்வருபவை செய்ய முடியும். டயரை அகற்றி குழாயை அகற்றவும், பஞ்சரை கண்டறியவும், டயர் மற்றும் குழாயை அசெம்பிள் செய்து ஆய்வு செய்யவும். தேவையான கருவிகள், உபகரணங்கள் மற்றும் பொருட்களை பார்ப்போம். ட்ரைனிஸ் டூல் கிட் 1, டயர் லிவர் 1, ஹேமர் 16 எல்பியர்ஸ், உட் கட் அல்லது ராஸ்ப் கட் ஃபைல் 1, வாட்டர் டப் வித் வாட்டர், கம்ப்ரஸர் 1, பிரஷர் காஜ் 1, வால்கனைசிங் மெஷின் 1, டயர் செட்டர் 1, வால்கனைசிங் பேஸ்ட் மற்றும் பேட்ச் தேவைக்கேற்ப, சோப் ஆயில் தேவைக்கேற்ப, வேஸ்ட் கிளாத் தேவைக்கேற்ப, சாக் பவுடர் தேவைக்கேற்ப. சோப்பு தண்ணீருடன் டயரின் வால்வு மையத்தை சரிபார்க்கவும். ஏதேனும் பபிள்ஸ் இருப்பதை நீங்கள் கவனித்தால் வால்வு மையத்தை அகற்றி மாற்றவும். அடுத்து குழாய் அசெம்பிளியில் பஞ்சரை சரிபார்த்து வீலை அகற்ற தயாராகுங்கள். ஒரு மரப்பொருளை பயன்படுத்தி எதிர்வீல்களை சரிபார்க்கவும். ஒரு ஸ்லெட்ஜ் ஹேமரை பயன்படுத்தி விளிம்பிற்கு அருகில் இருக்கும் டயர் பகுதியை தட்டவும். டயரின் டிஸ்க் மற்றும் பீடிங்கிற்கு இடையில் டயர் நெம்புகோலை செருகவும். அதை அகற்றும்படி கட்டாயப்படுத்தவும். வீல்களை அகற்றுவதற்கு முன் வாகனம் ஒரு ஜாக்கியில் நன்கு சமநிலையில் இருப்பதை உறுதி செய்யவும். பொருத்தமான கருவிகளை பயன்படுத்தி டயர் நட்களை அகற்றவும். துளையிடப்பட்ட இடத்தை சோப் நீர் மற்றும் சுண்ணாம்பு தூள் கொண்டு பரிசோதிக்கவும். குறியிடும் சாதனத்தை பயன்படுத்தி பஞ்சர் இடத்தை குறிக்கவும். அது எளிதில் தெரியும். டயர் டியூப் இல்லாததாக இருந்தால் டயர் அசெம்பிளியை அகற்றாமல் மேலே உள்ள நடைமுறையை தொடரவும். பக்கத்தின் தலைப்பு: சிமெண்ட் பேட்ச் பயன்படுத்துதல், வல்கனைஸ் செய்தல் மற்றும் டியூப் டயரை அசெம்பிள் செய்தல். பஞ்சர் இடத்தை கண்டுபிடித்த பிறகு டியூபை காற்று இல்லாமல் டயரில் மீண்டும் ஏற்றவும். பஞ்சர் சிமெண்ட் அல்லது பேஸ்டை பஞ்சர் இடத்தில் தடவவும். பஞ்சர் இடத்தில் இணைப்பு வைக்கவும். வல்கனைசிங் இயந்திரத்தை பயன்படுத்தி ஒட்டப்பட்ட பகுதியை வல்கனைஸ் செய்யவும். அது குளிர்ந்தவுடன் கம்ப்ரஸ்ட் செய்யப்பட்ட ஏருடன் குழாயை மீண்டும் ஏற்றவும் மற்றும் சோப்பு நீரால் காற்று கசிவை பரிசோதிக்கவும். காற்றை நிரப்பி டயரை அசெம்பிள் செய்யவும். டயர் டியூப் இல்லாமல் இருந்தால் பஞ்சர் இடத்தை கண்டறிந்து டயர் மற்றும் ரிம் அசெம்பிளை அகற்றவும். டயர் அசெம்பிளியின் உள் பக்கத்தை ஆய்வு செய்யவும்.
ஸ்கப்பிங் கருவியை பயன்படுத்தி பஞ்சரான பகுதியை சுற்றி டயரின் உள் மேற்பரப்பை கரடுமுரடாக்கவும். பஞ்சர் ஏரியா சிறியதாக இருந்தால் சிமெண்ட் பேட்ச் மற்றும் அளவு பெரியதாக இருந்தால் ஒரு பேட்ச் கொண்டு மூடவும். பேட்ச் சரியாக அமைவதற்கு அழுத்தம் கொடுக்கவும். டயர் மற்றும் ரிம்மை மீண்டும் நிறுவவும். கோர் வால்வு சரியாக அமர்ந்திருப்பதை உறுதி செய்யவும். ரிம் அசெம்பிளியை அமைத்த பிறகு கம்ப்ரஸ்ட் செய்யப்பட்ட ஏருடன் டயரை ஏற்றவும். சோப் நீரை பயன்படுத்தி பஞ்சர் ஸ்பாட்டை ஆய்வு செய்யவும். இறுதியாக டயரை வாகனத்தின் மீது அசெம்பிள் செய்யவும். இந்த பாடத்தில் நாம் கற்றுக்கொண்டவை: டயரை அகற்றி குழாயை அகற்றவும், பஞ்சரை கண்டறியவும், பஞ்சர் இடத்தில் பேட்சிங் சிமெண்டை அப்ளை செய்யவும், டயர் மற்றும் குழாயை அசெம்பிள் செய்து ஆய்வு செய்யுங்கள். இந்த பதிவை பற்றிய தெளிவான புரிதல் உங்களுக்கு இருக்கும் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.